எங்கள் நொல்லுப்பாட்டு ஆரம்ப குழுவினர் சார்பில் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வில்லுப்பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி அதிபர் வடிவேல் என்ற தலைப்புல நாங்க நொல்லுப்பாட்டு பாட போறோம். அதிபர் வடிவேலுவா? இது என்ன புதுக்கதையா இருக்குது? ஆமா, இதுக்கே அசந்தா எப்படி முழுசா கேளுங்க. இந்த இம்சையரசன் 23ஆம் புலிகேசி படம் வந்து பாத்தீங்களா? அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன புஷ் நம்ம நாயகன் வடிவேலுவ அமெரிக்கா இன்வைட் பண்றாரு. எப்படி இன்வைட் பண்றாரு? எப்படின்னா, ஆடிவா பாடிவா அமெரிக்கா ஓடிவா ஜாக்கி புஷ் அழைக்கிறேன் பா. இந்த அழைப்பையற்ற நம்ம நாயகன் இந்த அழைப்பை நம்ம நாயகன் என்ன பண்றாரு? என்ன பண்றாருன்னா, வந்தேண்டா வடிவேலு அடடா ஜாதி புஷ பார்க்க போறேன், ஒயிட் ஹவுஸ்ல சாப்பிட போறேன். வந்தேண்டா வடிவேலு அடடா ஜாதி புஷ பார்க்க போறேன், ஒயிட் ஹவுஸ்ல சாப்பிட போறேன் அப்படின்னு நேரா டைனிங் ஹாலுக்கு புஷ்ஷும் வடிவேலும் போறாங்க. என்னாச்சுன்னா, இத்தனை வகை வகையான ஐட்டம்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம வடிவேலு என்ன பண்றாருன்னா, சாலட், டாக்கோ, ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பாஸ்தா, பர்கர், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இங்க பாரு டோனட், இங்க பாரு ஐஸ்கிரீம், அந்த பாரு ஹாட் டாக், இதுவே எனக்கு போதும். மூக்கு பிடிக்க சாப்பிட்டு கிளம்புற நேரத்துல என்னாச்சுன்னா, அப்பதாயா புஷு நாட்டுல வந்து சனி. என்ன ஆச்சுது? நம்ம ஆளை பார்த்து உன் ஆசை என்னன்னு கேட்கிறாரியா. அதுக்கு நம்ம ஆள் என்ன சொன்னா தெரியுமா? சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, உன் சேரில் நானும் உட்கார்ந்து பட்ட ஆசை, அமெரிக்காவில் ஆட்சி செய்ய ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை. இதை கேட்டு கோவப்பட்ட புஷ் என்ன பண்றாரு? நம்ம ஆளை பார்த்து ஒரு சவால் விடுறாருங்க. என்னென்ன சவால் விடுறாரு? ஐயோ, நீ இந்த நாட்டுக்கு நீ பிரசிடென்டா இருந்து பாரு, அப்ப தெரியும் அது கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. இது என்னடா திடீர்னு சொல்லிட்டு, ஓகே, அப்ப நம்ம வடிவேலு பாத்தீங்க சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு போடா போடா புண்ணாக்கு, போடாது தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு, போடாது தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு இருக்கு, நான் பிரசிடென்ட் ஆனதும் இருக்கு, இருக்கு உனக்கு இருக்கு, நான் பிரசிடென்ட் ஆனதும் இருக்கு, போடா போடா புண்ணாக்கு, போடாது தப்பு கணக்கு. இந்த கோவத்துல புஷ் வந்து நம்ம நாயகனை பிரசிடென்ட் ஆகிடுறாரு. என்ன பண்றாரு? ஏன்னா யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த பண்றாருங்க. அப்படி என்ன பண்ணிட்டாரு? முதல்ல ஒயிட் ஹவுஸோட கலரை மாத்துறாருங்க. என்ன கலர் மாத்திட்டாரு? என்ன கலர்னா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச கலரு, அடிக்கிறேன்டா ஒயிட் ஹவுஸ முழுக்க நாடு கலரு, எனக்கு பிடிச்ச கலரு, டண்டனக்கா 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 டன். அப்போ வந்து ஒயிட் ஹவுஸ வந்து பிளாக் ஹவுஸா மாத்திட்டாரு. அதோட வடிவேல் நின்னாரா? என்ன பண்ணாரு? மசாலோட சாப்பிட்டு எக்கானமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிச்சாருங்க.
எக்கானமி இம்ப்ரூவ் பண்ண பத்தி அதிபர் யோசிச்சாரா? அப்படி என்ன பண்ணாரு எக்கானமிக்கு? என்ன பண்றாருன்னா அட்ரா செக் புக்க செக் புக்க செக் புக்க அட்ரா செக் புக்க செக் புக்க மக்களுக்கு இந்த ஆர்டர்லாம் நான் குச்சி போச்சு. சரிங்க, இப்போ நம்ம கதை வருவாங்க. இப்போ இப்படியே எல்லாருக்கும் எக்கானமி செக்கை வந்து நம்ம நாயகன் அனுப்புனாரு. எல்லாருக்கும் வந்துருக்குமே. அப்புறம் நம்ம நாட்டுல இப்போ கேஸ் விலை கூடி போயிருக்கிற அதுக்காக ஏதாவது பண்ணினாரா புது பிரசிடென்ட்? அதுக்கும் பண்ணாரு. ஒயிட் ஹவுஸ் பிளாக் ஹவுஸா மாறிட்டாருங்க. அந்த பிளாக் ஹவுஸ் பின்னாடி ஃபில் பண்ணி பெட்ரோல் தான் வருகுதாம், இங்க தோண்டதான் வருகுதாம், பெட்ரோல் தான் வருகுதாம், இங்க தோண்டதான் வருகுதாம் அப்படின்னு பைப்லைன் மூலமா எல்லா வீட்டுக்கும் வந்து பெட்ரோல் ஃப்ரீயா கொடுத்துறாருங்க. பைப்லைன் மூலமா எல்லா வீட்டுக்கும் இலவசமாக பெட்ரோல். நம்ம ஊர்ல அரிசி இலவசமா கொடுத்தியா, அது மாதிரி இங்க வந்து பெட்ரோல் ஃப்ரீயா கொடுத்துறாங்க. யார் வீட்டுக்காவது வாங்கிட்டு கேளுங்க, இன்னசென்ட்டா கேளுங்க, அப்புறம் லைனை போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த முக்கியமா இந்த டெரரிசம் எப்படி நம்ம வடிவேல் டீல் பண்ணாரு? எல்லாம் நம்ம கேப்டன் நம்பிதான். என்னது கேப்டன் விஜயகாந்த்? இல்லைங்க, அவரு கட்சி வேலையில ரொம்ப பிஸியா இருக்காது. இப்போதைய கேப்டன் நமிதா. கேப்டன் நமிதாவா? அவங்க எப்படின்னு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க சாமாவை. ஒசாமா ஒசாமா என் செல்லமே ஒசாமா, ஒசாமா ஒசாமா ஏன் செல்லமே ஒசாமா, நீவமா நீவமா என் பின்னால நீவமா, நீவாமா நீவாமா ஏன் பின்னால நீவாமா. நமிதா கலக்கிட்டான்னு சொல்லுங்க. விட மாட்டீங்களே. சரி 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 போதும்பா. நமிதா நம்ம எல்லாருக்குமே ஒரு பொது சொத்தா இருக்கிறதுனால. ஆமா ஆமா ஆமா. நம்ம நமிதா கிட்ட ஒசாமா என்ன சொன்னாரு? ஒசாமா என்ன சொன்னாருன்னா, கையால கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இந்த ஓடி போய் கையால கட்டிக்கலாமா, கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இத ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா. இப்படி பாடிட்டு நமிதா வந்து ஒசாமாவை புடிச்சு வந்துடுறாங்க. ஓ பலே பலே. நம்ப ஆமா ஆமா. இப்ப என்னங்க, கேஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாரு, ஓஹோ எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஓஹோ ஒசாமாவை பிடிச்சிட்டாரு. ஓஹோ. இந்த சந்தோஷ இடத்துல மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல எப்படிங்க கொண்டாடுனாங்க இந்த சந்தோஷத்தை? சந்தோஷத்துல வந்து நீங்க நல்லா இருக்கணும், நாட்டு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. இதை கேட்டு ரொம்ப அப்செட் ஆனது. என்ன பண்ண